வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஆரம் ஹெர்பல்ஸ்ல என்ன வீடியோ போட போறோம்னு சொல்லிட்டு நீங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஜாதிக்காய் அப்படின்னாலே பொதுவா எல்லாரும் இந்த குழந்தைங்க மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அதை அழகுக்கும் பயன்படுத்துறாங்க. வழக்கம் போல நம்ம ராஜமுரளி மேம் ஜாதிக்காயை வச்சு என்ன ஒண்டர்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஜாதிக்காயை வச்சு எங்களோட ப்ராடக்ட்ல நாங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம். பட் ஜென்ரலாக ஜாதிக்காய் ஒரு ஃபேஸ் பேக் பண்ணணுன்னா அதோட என்ன எஃபெக்ட்டு, எதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம போடுறோன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஜாதிக்காய் அப்படின்னா அதுக்கு என்ன குவாலிட்டி, மெயின் குவாலிட்டி ஜாதிக்காய்க்கு என்ன அப்படின்னா அஜிடேஷனை எடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்கும், எடுக்கிறதோடு இல்லாமல் அமைதியான முகத்தை கொடுக்கும். ஸோ அஜிடேஷனை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஒரு நிர்மலமான முகம், அமைதியான முகம், சாந்தமாக, கிளியர், அந்த மாதிரி ஒரு ஃபேஸை கொடுக்கறது ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி கிராங்கியாக இருக்கிற குழந்தைக்கு அதை வசம்பு, ஜாதிக்காய், மாசிக்காயெல்லாம் அதில் ஒரு மருந்து தான் இது. ஒரு இழப்பு 2 இழன்னு இழைச்சி வாயில் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது தூங்காமல் அழுதுன்னு இருக்கிற குழந்தைய ஜஸ்ட்டு அது ஸ்ட்ரெஸ் போக்கி அது நல்லா கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி இதையும் போட்டாங்கன்னா அது நல்லா தூங்கும். ஸோ தட் இட் பிகம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. அப்புறமா நல்லா விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு லாஜிக்காக அது செயல்படுறதோ அதே மாதிரியானதான் நம்ம முகத்துலேயோ நம்ம உடல்லையோ சருமத்திலையோ தலைமுடியிலையோ நார்மலாக இல்லாமல் அஜிடேஷன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னா, அஜிடேட் ஆச்சுன்னா நம்ம சலிச்சுண்டு மூஞ்சியை வச்சுட்டோன்னா அது எதில் கொண்டு போய் முடியும்? நம்ம ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது உடனே டல்னஸ், ஒரு மாதிரி சுருக்கம். நீ உங்களை அறியாமே நீங்கள் டல்லாக்கிக்கிறீங்க. என்ன மேக்கப் போட்டாலும் நான் இப்படி தான் அப்படின்னு இருப்பேங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு அமைதியான முகம் கொடுக்கும். அதுதான் காய் அப்படின்னா அது இந்த ஜாதிக்காய் தான். இப்போ அந்த மாதிரி ஒரு குவிஸ் வச்சு அமைதியான முகம் கொடுக்கும் காய் இது அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? ராஜமுரளி மேடம் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் குடிச்சிக்கிட்டேன் கற்பூரம். ஓகே கற்பூரம் மாதிரி அது சொல்கிறீங்க. இந்த ஜாதிக்காய் பாலில் ஜாதிக்காய் லவங்கம் 2ஐயும் ஊற வச்சு அரைச்சி அந்த விழுதை உங்களுக்கு தேவையான தைலமாட்டம் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டோ நல்லெண்ணெய் விட்டோ காய்ச்சிக்கலாம். இல்லைன்னா அந்த விழுதையே எடுத்து முழங்கால் வலி இருக்கிறவங்க அதை தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வாஷ் பண்ணாங்கன்னா அமைதி அப்படிங்கிறது கிடச்சி அந்த வலி போகிறதோடு இல்லாமல் அதுக்கு காரணமான கருமையும் நீங்கும். கருமை ஃபஸ்ட்டு வருது. முதல்ல என்னென்னா ட்ரைனஸ் வருது, கேட்ச் வருது, அண்ட் தென் கோஸ் டு வலிங்கிறது பெயின்கிறது முதல்ல கிடையாது. முதல்ல அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் ட்ரைனஸ் ஆரம்பிக்கும். அந்த ட்ரைனஸ் வந்த உடனே கேட்ச் பிடிக்கும். பிடிச்சதுக்கப்புறமா இந்த வலி வரும், முழங்கால் கருமை வரும், எல்லாம் வரும். இது எல்லாமே என்னென்னா இந்த கருமையை நீக்கி மென்மையாக்கி எல்லாம் செஞ்சு அமைதியை கொடுத்த ஜாதிக்காய் அமைதியை கொடுப்பதோடு இல்லாமல் வலியையும் நீக்கும். இந்த மாதிரி லவங்கத்தோடு நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணும்பொழுது இதே ஜாதிக்காயை தூளாக இருந்ததுன்னா ஜாதிக்காய் தூள் தேங்காய் பாலில் போட்டு அதை நீங்கள் 2ஐயுமா கலந்து அரைச்சி அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, முகத்துலேயும் கழுத்துலேயும் இருக்கிற கருமை, பின்கழுத்து முன்கழுத்து இதெல்லாம் கருமைங்கிறது நிறைய பேர் கொண்டு அந்த கருமையை போக்குவதற்கு இந்த ஜாதிக்காய் பின்கழுத்து ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஜாதிக்காயும் குங்குமப்பூ, இந்த ஜாதிக்காய் செய்கிறது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ப்ராடக்டோட தான் நன்னா சேரும். ஆர் நிறைய காஸ்ட்லி ப்ராடக்ட் தான் ஜாதிக்காயோட சேரும். இந்த மாதிரி வச்சு ஜாதிக்காய் காஸ்ட்லி ரொம்ப. அது இட் இஸ் நாட் லைக் மஞ்சள் ஆர் எனிதிங். ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மாசிக்காய் இது எல்லாமே மருந்து சாமான் தான். பட் the effect is more to that extent it is costly also. ஆனால் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்தா போகும். இப்போ எங்ககிட்ட இருக்கிற ஃபேஸ் வாஷில் ஜாதிக்காயின்னு சொல்கிறோம். உடனே முழுக்க ஜாதிக்காய் கிடையாது. ஜாதிக்காய் செய்கிறது எதோட, வெள்ளரி விதையோட சேரும், பார்லியோட சேரும் அப்படின்னு சொல்லி இந்த காம்பினேஷனில் தான் நம்ம கொடுப்போம். பட் இட் கிவ்ஸ் த பெஸ்ட் எஃபெக்ட். அதே மாதிரி முகத்துக்கு நீங்கள் ஃபேஸ் பேக்காக போடலாம், ஃபேஸ் வாஷாக போடலாம். இதே ஜாதிக்காய் கால்களில் பொதுவாக ஆங்க்லெட்டில் அதே மாதிரி நகங்கள் துத்திண்டு நிற்கும் நிறைய பேருக்கு. அந்த ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு கால் நகம் எல்லாம் பார்த்திங்கன்னா டோஸ்லெல்லாம் அது அப்படியே இன்டாக்டாக இருக்காது, அதோடு சேராமல் தனியாக இருக்கும். இந்த மாதிரி நகங்கள் இருக்கிறவங்களுக்கு ஜாதிக்காயை தைலமாக காய்ச்சி அந்த நகத்துலலாம் தடவிண்டே இருந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் இம்பாக்ட், அப்படியே இன்டாக்டாக மாறிடும்.
ஸோ இந்த மாதிரி உடம்புல அதுவும் வருது எதனால், அதுக்கும் ஒரு அஜிடேஷன் ஆகி அதை வந்து கண்டபடி யூஸ் பண்ணுறது, டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் தான். ஸோ ஆல் தீஸ் டேமேஜஸ் கிரியேட் ஒரு அஜிடேஷன். அந்த அஜிடேஷன் எடுத்து அமைதியை கொடுக்குற ஜாதிக்காயை நம்ம வந்து அதில் உபயோகிக்கிறது, வெந்தயத்தை கலந்து வெந்தயத்தூளும் ஜாதிக்காயத்தூளும் கலந்து உபயோகிக்கும்போது முகத்தில் இருக்கிற எல்லா சுருக்கமும் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல பளபளப்பு மின்னும் அழகு கிடைக்கும். அது கிடைக்கிறது வந்து அமைதியான முகத்தையும் கொடுக்கும் இந்த ஜாதிக்காய். ஸோ ஜாதிக்காயை வந்து நீங்கள் உபயோகிக்கிறது அப்படின்னு பார்த்தா த பெஸ்ட்டு ப்ராடக்டாக எது இருக்கும் அப்படின்னாக்கா, குங்குமப்பூவை அது யூ கேனாட் கோ வித் கேஜிஸ்லாம் போக முடியாது. அது 1 கிராம், 1 கிராமே இட் இஸ் மோர் தென் 200 ருபீஸ். அந்த 1 கிராம் குங்குமப்பூவோட ஜாதிக்காய் ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமா கலந்து அது சேர்றதுக்கு கொஞ்சம் வந்து பார்லி பவுடரோ இல்லை வெள்ளரி விதை பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சி லெவலுக்கு. இதை மாதிரி கலந்து அதை வந்து நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட்னா, குங்குமப்பூவை வந்து எப்படி கூப்பிடுவோன்னா அழகின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதை உபயோகிக்கிறவங்களும் அழகின் ராணியாக மாறுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இதே ஜாதிக்காயை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் எந்தெந்த ஏரியாவில் வருதோ, இந்த உள்ளங்கையில் வந்து ஜாதிக்காய் தைலத்தை தடவிட்டே இருங்க. உள்ளங்கை வந்து எப்போவுமே பட்டு போன்று இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மென்மை கிடைக்கணும்னா ஜாதிக்காயை வந்து பவுடராக யூஸ் பண்ணுறது, ஜாதிக்காயை லைக் தைலமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாதிக்காயை யூஸ் பண்ணுறது. இப்போ நட்மெக்லேயே வந்து ஜாதிக்காய் தைலமும் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த ஜாதிக்காய் தைலமும் இந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கிறதுனால தான் அதுதான் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் நாட் ஓன்லி ட்ரைனஸ், ஈவன் தோஸ் ஹூ ஹாவ் காட் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். கார்ப்பரேட் பீப்புளெலாம் நிறைய வாங்குவாங்க. மெயினாக அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் நிறைய. அது irrespective ஆஃப் ஏஜ் ஸ்ட்ரெஸ் இஸ் தேர் இல்லையா, எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஜாதிக்காய் தைலத்தையும் வாங்கலாம். அந்த நட்மெக் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது நைட்டில் ஜாதிக்காய் ஃபேஸ் வாஷை நீங்கள் உபயோகிச்சுட்டு படுத்துனீங்கன்னா நிம்மதியான தூக்கம். அதை விட அமைதியை கொடுக்கறதுக்கு வேறு என்ன வேணும்? சூப்பர் சூப்பர். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் வாங்கலாங்க. www.rmherbals.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் மேம் சொன்ன மாதிரி இந்த நட்மெக் ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.